ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான் டெக். ஐஆர்சிடிசி பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோவை பார்க்குற எல்லாரும் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வெள்ளைக்காரங்காலத்துலேருந்து இப்போ வரையும் இந்தியாவில் மிகப்பெரிய டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது இந்த ரயில்வே தான். அந்த ரயில்வேல முக்கியமான ரயில்களாக ஒரு சில ரயில்களை முக்கியமாக அதுவும் 10 ரயில்களை அந்த ரயில்கள் வந்துச்சுன்னா அந்த ஸ்டேஷன்லையும் சரி அந்த தண்டவாளத்துலையும் சரி அந்த 10 ரயில்கள் போனதுக்கப்புறம் தான் மற்ற ரயிலே போகும். அப்படி நாட்டில் ஒரு சில ரயில்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. அப்படி முன்னுரிமை கொடுக்கப்பட்ட ஒரு ரயில் ராஜ்தானி அப்படிங்கிற எக்ஸ்பிரஸ்ஸு. அந்த ராஜ்தானி எக்ஸ்பிரஸ்ஸையே நிறுத்திவிட்டு கடந்து போகிற ஒரு ரயிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நாட்டின் முக்கியமான ராஜ்தானி எக்ஸ்பிரஸ்ஸையே நிறுத்திவிட்டு கிடக்கும் ரயில் எந்த ரயில் அப்படி தான் பார்க்க போகிறோம். ரயிலில் பயணிக்கும் போது ஒரு விஷயத்தை நாம் கவனிச்சிருப்போம். ஸ்டேஷன் அல்லது ரயில்வே கிராசிங் வரும் இடங்களில் ஒரே நேரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட ரயில்களை வந்தால் ஒரு ரயிலை நிறுத்திட்டு மற்றொரு ரயில் போனதுக்கப்புறம் தான் அந்த ரயிலை எடுப்பாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனால் அதற்கு ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு அட்டவணை போட்டிருக்காங்க. அதன்படி தான் ரயில்களுக்கும் முன்னுரிமையும் கொடுத்துருக்காங்க. சாரதா ரயில், எக்ஸ்பிரஸ்ஸு, ராஜஸ்தானி, வந்தே பாரத் அப்படிங்கிற வகை வகையாக ரயில் எல்லாமே நம்ம கேட்டிருக்கோம். அதில் எப்போதும் மற்ற ரயில்களை நிறுத்திவிட்டு முன்னேறும் ராஜஸ்தானியே நிறுத்தி சில ரயில்கள் கடந்து செல்லும் அப்படின்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டேங்க. அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறேன். சாதாரண நாட்களில் இயங்கும் ரயில்களை பற்றி பேசினா ராஜஸ்தானி எக்ஸ்பிரஸ் தான் அதிக முன்னுரிமை கொண்ட ரயில். உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து நாட்டின் தலைநகரான டெல்லிக்கு செல்லும் இந்த ரயில் சரியான இடத்துக்கு போகணும். அப்படிங்கிறதுனால மற்ற எந்த ரயிலுமே அந்த இதில் நிறுத்தாமல் இந்த ராஜஸ்தானி ரயில் வந்தால் மற்ற எல்லா ரயிலையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னுரிமை கொடுத்து அதை ட்ராக்கில் ஓட விடுவாங்க. இது தலைநகருக்கு கொடுக்குற மரியாதைன்னு கூட சொல்லலாம். இதுக்கப்புறம் சதாப்தி அப்படிங்கிற ஒரு ரயில் இருக்குது. இது நாட்டின் குறுக்கும் நெடுக்கும் பாயும் துரந்தோ எக்ஸ்பிரஸ் முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த நீண்ட தூரம் பயணிக்கும் ரயில் 2009 தொடங்கியிருக்காங்க. நீண்ட தூரம் பயணிக்கும் ரயிலை காக்க வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த சதாப்திக்கு 3வது இடத்தை கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக அரை அதிவேகம் கொண்ட முழு ஏசி ரயிலான தேஜாஸ் எக்ஸ்பிரஸ் தான் பட்டியலில் இருக்குது. அதன் எண் ராஜஸ்தானி, சதாப்தி மற்றும் துரந்தோவுக்கு பிறகு முன்னுரிமை வரிசையில் இந்த ரயில் இருக்குது. குறைந்த விலையில் பயணிகளுக்கு சிறந்த வசதிகளை வழங்குவதற்காக தொடங்கப்பட்ட முழு ஏசி ரயிலான கரிப்ரத் எக்ஸ்பிரஸ் 2005 தொடங்கியிருக்காங்க. இந்த ரயில் முன்னுரிமையில் 7வது இடத்துல இருக்குது. இப்போது வந்தே பாரத் எல்லா ஜங்ஷன்லேயும் கொண்டு வர போகிறாங்க. முக்கியமாக நாட்டோட பெரிய தலைநகரங்களில் வந்தே பாரத் கொண்டு வந்துட்டாங்க. இந்த வந்தே பாரத் வந்த பிறகு அதிக முக்கியத்துவம் பெறும் ரயில் பட்டியலில் இதுவும் ஒன்றா சேர்த்துட்டாங்க. தற்போது வரை முதல் நிலை முன்னுரிமை வழங்கப்பட்ட ராஜஸ்தானி எக்ஸ்பிரஸும் சிறப்பு நிபந்தனைகளுக்கு கீழ் இருக்கிற சில ரயில்கள் தண்டவாளத்தில் வரும்போது நிறுத்தி வைக்கப்பட்டு தான் அந்த ரயிலை கிராஸ் பண்ணுறாங்க. இப்படி வந்தே பாரத்லேருந்து ராஜஸ்தானிலேருந்து பிரபலமான ரயில்கள் எல்லாமே முக்கியத்துவம் வாய்ந்த எல்லா ரயிலுமே ட்ராக்கில் வந்ததுன்னா மற்ற ரயில்கள் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டு இந்த ரயிலை தான் முன்னாடி அனுப்புவாங்க. அப்படியாப்பட்ட அந்த ரயில்களே சில நேரத்தில் ஸ்டாப் பண்ணுவாங்க. அது எப்படி அப்படின்னா இந்திய ஜனாதிபதி பயன்படுத்தும் ரயிலுக்கு அதிக முன்னுரிமை கொடுக்குறாங்க. அவர் செல்லும் ரயில் முன்னால் ஓடும் அனைத்து ரயில்களையும் நிறுத்திவிட்டு வழிவிட வேண்டும். அப்படி தான் விதி. ஆனால் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஜனாதிபதி வரும்போது எந்த ஒரு ரயிலுமே ஆப்போசிட்டில் வராரு. ஆனால் இப்போ ஜனாதிபதி அவர்கள் ரயிலை பயன்படுத்தலை. எல்லாருமே ஹெலிகாப்டர் தான் பயன்படுத்துகிறாங்க. முன்னொரு காலத்தில் அவர் அந்த ரயிலில் வரும்போது ஆப்போசிட்டில் எந்த ரயிலுமே ட்ராக்கில் இருக்காது. மற்ற எந்த ரயிலாக இருந்தாலும் எல்லாமே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இதுதான் ஐஆர்சிடியில் நடக்கிற ஒரு மிகப்பெரிய நியூஸு.